ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க டீமான் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டில் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். டீமான் ஸ்லேயர்ல இருந்து ஒரு 3 பேர் இன்ஃபினிட்டி கேஸ்டிலுக்கு போறாங்க. போன இடத்துல அவங்க ஒரு மிகப்பெரிய டீமானை எதிர்க்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆகுது. அதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இவங்க காமிச்சிருக்க அனிமேஷன் ஒர்க் தான் அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். இவங்க பண்ணிருக்க ஒவ்வொரு சீக்வன்ஸுமே அவ்வளவு தரமா இருக்கு. குறிப்பா ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் அல்டிமேட்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கவங்களும் தரமாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவே படத்தை எலிவேட் பண்ணுது. டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேற லெவல்னே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. படம் ஆரம்பிச்சிலிருந்தே பிக்கப் ஆயிடுது. கடைசி வரைக்குமே ஒரு தரமான படத்தையே இவங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க. நடுவில் ஒரு சில போர்ஷன்ஸ் லாக் அடிச்சாலும் ஓவராலா கண்டிப்பா இது ஒரு தரமான படமாவே வந்திருக்கு. இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காகவே இந்த படத்தை எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே தியேட்டர்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.